ஹாய் வியூவர்ஸ்! பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 2 முட்டைய என்ன செஞ்சுக்கோங்க, அந்த பவுல்ல உடைச்சு ஊத்திக்கோங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் வச்சுக்கங்க, கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. பால் என்ன செஞ்சுக்கோங்க, தேவையான அளவுக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 2 டீஸ்பூன் சுகரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, அதை நல்லா பீட் பண்ணுங்க. அந்த பாலும், முட்டையும் நல்லா என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகி வரணும். சுகரும் நல்லா என்ன செய்யணும், கரைஞ்சி வரணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு, நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு 5 பிரெட் கிட்ட என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். நீங்க அடுப்புல என்ன செய்யுங்க, அடுப்ப ஆன் பண்ணிட்டு, தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனுச்சுன்னா என்ன வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பிரெட்டா எடுத்து என்ன செய்யுங்க, அந்த முட்டை கூட டிப் பண்ணி எடுங்க. நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல்ல போட்டுருங்க. அப்படி எல்லா பிரெட்டையும் என்ன செய்யுங்க, நல்லா அந்த எக்ல டிப் பண்ணிட்டு, தோசைக்கல்ல அப்படியே என்ன செஞ்சுங்க, போட்டுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஆயில் வேணா ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு 2 பக்கமும் என்ன செய்யுங்க, நல்லா வேகறதுக்கு திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் கலர்ல என்ன ஆகணும் அப்படின்னா, அது வெந்து வரணும். கோல்டன் கலர் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான பிரெட் டோஸ்ட் ரெடி. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வீட்ல என்ன செய்யுங்க, ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யுங்க, ஈவினிங் செஞ்சு குடுங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ.